ஹலோ யுவஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இப்போ நம்ம கையில் வந்திருக்கிறது ஒரு கமர்ஷியல் செமி கமர்ஷியல் ஒரு வீடு. செமி கமர்ஷியல் வீடு டோட்டலாக 5 வீடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா வீடுமே கமர்ஷியலாக தான் வந்து பர்பஸ் இருக்கும். ஸோ காரணம் என்னென்னா பக்கத்துலலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே கமர்ஷியல் தான். இந்த ரோட்லேருந்து ஒரு 4 வீடு 3 தெருவு தள்ளி பார்த்திங்கனாலும் ஃபுல்லாக கமர்ஷியல் தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் இருக்குது. இதை நீங்கள் ஒரு கமர்ஷியல் பர்பஸாக நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ண முடியும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது. இது வந்து கார் பார்க்கிங்கு. இது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 400 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. கமர்ஷியல் பர்பஸுக்கு இந்த வீடு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அதை தவிர உங்களோட ஓன் யூஸுக்கும் நீங்கள் டெஃபினட்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹால் இருக்குது. ஸோ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும், மிகப்பெரிய ஒரு ஹாலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக் போடுறதுக்கு டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டென்டல் போடுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கின் டாக்டர் கிளினிக் போடுறீங்க. ஸோ கிளினிக் எது வேணாலும் நீங்கள் இங்கே பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ரிசப்ஷன் போடுறதுக்கு இந்த இடம் கரெக்டாக செட் ஆகும். ரிசப்ஷன் இந்த இடத்துல போட்டுக்கலாம். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து டாக்டர் இங்கே உட்கார்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடம் ஏன் இது உட்கார்றது கரெக்டாக இருக்கும்னா நல்லா ஃபேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. டாக்டர் ரூமுக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வித் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு கிளினிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பர்பஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம் உட்காரதுக்கு இங்கே சோஃபா சேர்லாம் நீங்கள் போட்டுக்க முடியும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்துறதுக்கு இங்கே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான திங்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும். இப்போ கிளினிக்கில் மற்ற கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு டாய்லெட்டும் இருக்குது. ஏன்னா இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் கம் இது ஒரு பெட்ரூமு. ஸோ டோட்டலாக 2 பெட்ரூமு. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் பிளேஸில் வாஷிங் ஏரியா, ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஏரியா, இது வாஷிங் ஏரியா. ஸோ இந்த வாஷிங் ஏரியா கம் 2 பெட்ரூமு, பெரிய பெரிய பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்குது. வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ இது கமர்ஷியல் பர்பஸுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிட் ஆகும். ஸோ மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் மேபி உங்களுக்கு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இது கிச்சனாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலாக ஒரு வீடாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை டெஃபினட்டாக கிச்சனாக நீங்கள் டெஃபினட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போடுறதுக்கோ இல்லை ஒரு ஹோட்டல் போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த வீடு டெஃபினட்டாக கமர்ஷியலுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். காரணம் என்னென்னா இந்த ஏரியாவில் பெரிய நல்ல ஹோட்டல்ஸே கிடையாது. யாராவது நீங்கள் ஹோட்டல் போடுறீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக இந்த வீடு கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி கிளினிக் போடுறதுக்கும் இந்த வீடு வந்து டெஃபினட்டாக ஃபிட் ஆகும். யாராவது ஒரு கிளினிக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை உடனே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பெருமாளோட ஆசீர்வாதத்தில் ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வித்து 2 BHK 13 வருஷம் ஓல்டு, ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரு ரோட்லேருந்து நல்லா ஹைட்டு தூக்கி இருக்கிற ஒரு வீடு இது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டு, யூடிஎஸ் வந்து 400. இது வந்து ஹால் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடாக பார்க்குறீங்க, இதை ஒரு வீடாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஸோ ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ஹாலு. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் வாஸ்து இருக்குது. ஸோ இது வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய சைஸ் ஆஃப் த கிச்சனு. எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வச்சுக்க முடியும். ஸோ இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, பூஜா ரூம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. மோரோவர் வந்து பெரிய கிச்சனு. இதில் வுட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு டெஃபினட்டாக இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் வாங்கவே முடியாதுங்கிறத என்னால் மிகப்பெரிய லெவலில் ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். அதே சேம் டைமில் இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது. வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ அட்டாச் டாய்லெட் கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பெரிய சைஸ் பெட்ரூம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பெட்ரூமை நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ பெரிய பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. வித்து ஒரு காமன் டாய்லெட் இது. ஸோ வாஷ் பேஷன் ஏரியா கம் காமன் டாய்லெட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை நான் டெஃபினட்டாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 1 மோர் பெட்ரூம். ஸோ இந்த 1 மோர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூம். ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இங்கேயும் அட்டாச் டாய்லெட் இருக்குது கம் பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு, கபோர்டு ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு
துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் பிளேசஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான். ஸோ ஆக மொத்தம் ஒரு 2 BHK பெரிய வீடு, 3 டாய்லெட் கொண்ட இந்த வீடு. ஸோ சேலுக்கு ரெடியாக இருக்குது. 13 வருஷம் ஓல்டு. கவர்டு கார் பார்க்கிங் வித் ஈஸ்ட்